ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா, மே மந்தோட 9 and 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தினம் ஒரு திருக்குறள். தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. பொருள்: காலம் தாழ்த்தி செய்ய தக்கவற்றை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய கால தாழ்த்தக்கூடாது. அதிகாரம்: வினை செயல் வகை. ஹெட்லைன்ஸ்: First, Covishield vaccine withdraw internationally. Second, high-speed internet facilities in government schools. Third, Padma Bhushan. Fourth, the Tamil Pudalvan scheme. Fifth, Indians world record. இதில் ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கோவிஷீல்டு தடுப்பூசி சர்வதேச அளவில் வாபஸ். பிரிட்டனை சேர்ந்த பிரதம மருத்துவ தயாரிப்பு நிறுவனம் என்னென்னா அல்ட்ராசெனகா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர்த்தக காரணமாக தனது கொரோனா தடுப்பூசியை சர்வதேச அளவில் திரும்ப பெற்றுக்கிறா சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய தடுப்பூசி மருந்து கோவிஷீல்டு. இப்போ நம்ம இந்தியாவில் கரோனா பரவலின் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசி தான் அதிகமாக பயன்படுத்தணும். இதில் இந்தியாவில் இதை சீரம் என்ற நிறுவனம் தான் தடுப்பூசி தயாரித்து விற்பனை செஞ்சிட்ருக்கு. இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியால் மிக அரிதான பக்கவிளைவு என்ன அப்படின்னா, ரத்த முறைதல் ஏற்படுத்தலாம் என்று லண்டன் உயர்நீதிமன்றத்தில் அல்ட்ராசெனகா அந்த ஒப்புக்கொண்ட தகவல் கடந்த வாரம் வெளியேறிருக்கு. இதனால் இந்தியாவில் இருக்க அனைத்து சர்வதேச அளவுலேயும் அவங்களுடைய கோவிஷீல்டு தடுப்பூசியை திரும்ப பெற்றுக்கிறா சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த டெய்லி டெலிகிராஃப்ட் அந்த பத்திரிக்கையில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட கரோனா தடுப்பூசியால் கோவிஷீல்டு மிகவும் அரிதான பக்கவிளைவான ரத்த முறையை ஏற்படுத்தலாம். இதற்கு காரணம் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டவங்க மட்டும் ரத்த உறைதல் வருதுன்னு கிடையாது. வேறு தடுப்பூசி போட்டவங்களுக்கு ரத்த முறைதல் வந்துட்டுருக்கு. அதனால் மருத்துவபூர்வமான நிபுணர்கள் ஆய்வு செய்தால் மட்டுமே சரியான காரணத்தை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, அரசு பள்ளியில் அதிவேக இணைய வசதி. இது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளும் 100 Mbps வேகத்தில் இணைய வசதி இந்த மாத இறுதிக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிகள் திறந்தவுடன் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப மூலமாக பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப உலகில் எதிர்காலத்துக்கு ஏற்றவாறு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப உட்கமைப்பை மேம்படுத்த மிக முக்கியமானதாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8180 உயர் தொழில்நுட்ப கூடங்களும் அது எவ்வளோ செலவுனா 519.73 கோடி மதிப்பிலும் மற்றும் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் எவ்வளோ மதிப்பில் அப்படின்னா எத்தனை கோடி மதிப்பில்னா 455.32 கோடி மதிப்பிலும் செய்கிறாங்க. இதனால் எவ்வளோ மக்கள் பயனறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,12,742 மாணவர்கள் பயனடைகிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 6,223 உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வங்களை 5 முதல் 6 Mbps வேகத்தில் இணைய வசதி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த மூலிமா இந்த இணையவழி மூலிமா 46 லட்சம் மாணவர்கள் கடினமான பாடப்பொருளை கூட எளிமையாக அவங்க கற்கலாம். அதுவும் இல்லாமல் கற்ற பாடங்களை இணைய வழியில் மதிப்பீடு மூலமாக பயிற்சி மேற்கொண்டு பாடக்கத்தில் தெளிவாக அவங்க கற்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது எந்த நிறுவனத்துடன் இருந்து தமிழ்நாடு செயல்படுது அப்படின்னா BSNL. இதான் ஒரு கொஸ்டினாக சொல்லி கேட்பாங்க. BSNL நிறுவனத்துடன் இணைந்து இந்த இணையதள வசதியை ஏற்படுத்தி வருது தமிழ்நாடு. மாநிலத்தில் மொத்தம் எவ்வளோ அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளி இருக்குது அப்படின்னா 6,223. அதில் இந்த வசதி 5,907 பள்ளியில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நடுநிலைப் பள்ளி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6,992 நடுநிலைப் பள்ளி இருக்குது. அதில் 3,267 பள்ளிகளில் இந்த வசதி கொண்டு வந்திருக்காங்க. அதுமாதிரி தொடக்கப்பள்ளி எவ்வளோ இருக்குன்னா 24,338 பள்ளிகள் இருக்குது. அதில் 8,711 பள்ளிகளில் இந்த வசதி கொண்டு வருவாங்க. மீதி 9,668 பள்ளிகளை முயற்சி செஞ்சுட்டு முன்னெடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, நடிகர் விஜயகாந்துக்கு பத்ம பூஷன். பழம்பெருமான நடிகை வைஜெயந்தியா மாலா அவங்களுக்கும் தெலுங்கு நடிகர் யாருன்னா
சிரஞ்சீவி அவங்களுக்கும் மறைந்த நடிகர் தேமுக தலைவர் விஜயகாந்த் மற்றும் வந்து உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யாருன்னா பாத்திமா பிபி அவருக்கும் வந்து பத்ம விருது வந்து வழங்கி குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு வந்து கௌரவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் விஜயகாந்த்க்கு வழங்கப்பட்ட என்ன விருது அப்படின்னா பத்ம பூஷன் விருது. அதை யார் வாங்கினாங்கன்னா அவருடைய மனைவி வந்து திமுக பொதுச் செயலாளர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து பெற்றுக்கொண்டாங்க. இப்போ குடியரசு தினத்தை ஒட்டி வந்து பல்வேறு துறையில் சிறந்து விளங்குறாங்கள்ல அவங்களுக்கு வந்து பத்ம விருதுகள் மத்திய அரசு வந்து பத்ம விருதுகள் வழங்கிட்டுருக்கு. அதில் வந்து பத்ம விபூஷன் விருது வந்து 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 17 பேருக்கும், பத்மஸ்ரீ வந்து 110 பேருக்கும் வந்து மொத்தம் 132 பத்ம விருதுகள் வந்து அறிவிச்சு அதில் 30 பேர் பெண்கள், மீதி அது இல்லாமல் 8 பேர் வந்து வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளிகள் அடங்குவாங்க. இதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னா அந்த பத்ம விருது வந்து 7 பேர் வாங்க. அந்த 7 பேரில் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பழம்பெரும் நடிகை வந்து வைஜிலா மாலா வந்து, அதுக்கப்புறம் அவங்களும் பிரபல பரதநாட்டிய கலைஞர் யாருன்னா பத்ம சுப்ரமணியம் அவங்களும் வந்து பத்ம விபூஷன் விருதும், மறைந்த திமுக தலைவர் விஜயகாந்துக்கு வந்து பத்ம பூஷன் விருதும் வழங்குறாங்க. மீதி 4 பேருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து தமிழகத்தில் இருக்கவங்க வாங்குறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதுவன் திட்டம் ஜூலையில் தொடக்கம். இது என்ன அப்படின்னா அரசு பள்ளியில் பயிடுறாங்கள அவங்க வந்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்குற ஸ்கீம் தான் வந்து தமிழ் புதுவன் திட்டம். இது வேறு ஜூலைலேருந்து அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் திறனை மேம்படுத்துறதுக்காக வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கோசம் தான் வந்து நான் முதல்வன் திட்டம் அமல்படுத்துறது. அதனோட தொடர்ச்சியாக ஒரு பகுதியாக வந்து +2 இருக்குல்ல, +2 முடிச்சாங்களா அவங்களுக்கு வந்து உயர்கல்வி வழிகாட்டுதலுக்கு வந்து கல்லூரி கனவு திட்டத்தை வந்து முதல்ல வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னா அந்த கல்லூரி கனவு திட்டம் வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனுடைய நிகழ்ச்சியை வந்து 2024 எங்கே நடந்துச்சு அப்படின்னா கல்லூரி கனவு நிகழ்ச்சி வந்து சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நடைபெற்றுச்சு. அதன் அடுத்த கட்டமாக என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் வந்து ஒரு சிறந்த கையேடு வெளியிட்டிருக்காங்க. அந்த கையேடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் சட்டம், மருத்துவம், பாலிடெக்னிக், வேளாண்மை, கால்நடை மருத்துவம் போன்ற உள்ள படிப்பு குறித்தும் அந்த சார்ந்த வல்லுநர் வழிகாட்டுதல் தகவல்கள் குறித்தும் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த புக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் முதல் திட்டம் வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து கல்வி, தொழிற்சார்பு கனவுகள் தொடர்பான தமிழக அரசு உதவியை வந்து வழங்கி வந்துட்டுருக்கு. இது இல்லாமல் நம்ம பள்ளிகளில் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து வழங்கி இந்தியாவிலேயே முன்னோடிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு தான் வந்து உயர்கல்வி சேர்க்கையில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். அந்த உயர்கல்வி சேர்க்கை மாணவர்கள் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்த தான் வந்து +2 வகுப்பு நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு வந்து அனைவருமே வந்து 100% வந்து அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சேர்த்தணும் அப்படின்ற உலக்காக தான் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்து புதுமை பெண் திட்டம். அதில் வந்து யாருன்னா தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்தாங்களா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையும் படித்த மாணவிகளுக்கு வந்து உதவும் வகையில் புதுமை பெண் திட்டம் அது மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்கிட்டுருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலிமா வந்து மாணவிகள் வந்து 20 முதல் 25% பேர் வந்து கூடுதலாக வந்து ஹையர் எஜுகேஷன் சேர்ந்துருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு சேரும் மாணவர்கள் வந்து அதே மாதிரி பாய்ஸ்க்கும் அதாவது கேர்ள்ஸுக்கு புதுமை பெண் திட்டம் கேர்ள்ஸுக்கு, அதே வந்து தமிழ் முதுவல் திட்டம் வந்து பாய்ஸ்க்கு, அதே மாதிரி வந்து பசங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தமிழ் புதல்வன் திட்டம். இது வர ஜூலையில் வந்து அமல்படுத்துறேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா தாயகத்துக்கு ரூபாய் 9 லட்சம் கோடி இந்தியா உலக சாதனை. 2022 வெளிநாட்டில் உள்ள தமது குடிமக்களிடம் இருந்து அதிக தொகை பெற்ற முதல் 10 நாடு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியா இருக்குது, 2nd மெக்சிகோ, 3rd சீனா, 4th பிலிப்பைன்ஸ், 5th ஃப்ரான்ஸ், 6th பாகிஸ்தான், 7th எகிப்து, 8th வங்காளதேசம், 9th நைஜீரியா, 10th வந்து ஜெர்மன். இதுக்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா 2022 வந்து 11.2 பில்லியன் டாலராக வந்து சுமார் 9.28 லட்சம் கோடி வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்மளுக்கு சம்பாரித்து அனுப்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.